பொலிவுடன் மாலை நியூஸ். நாகை அருகே கீழ்வேலூர் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலுக்கு செல்லக்கூடிய பொதுப்பாதையை ஆக்கிரமித்து கார்செட் அமைத்த தனிநபர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பலமுறை அறிவிப்பு கொடுத்தும் அகற்றாததால் காவல்துறையினர் பாதுகாப்போடு காரோடு பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு பிரசன்ன பாழடைந்து கிடக்கும் இக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் இந்து சமய அறநிலையத்துறையினர் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேலமட வளாக பகுதியில் தனிநபர் ஒருவர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பொதுப்பாதையை மறைத்து வீட்டின் அருகே கார்செட் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இந்த ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி வருவாய்த்துறை சார்பில் பலமுறை அறிவிப்பு செய்தும் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தோடு இன்று வந்தபோது வீட்டின் உரிமையாளர் வீட்டில் இல்லாததால் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இடத்தை அளவீடு செய்து கீழ்வேலூர் வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ராணி முன்னிலையில் கார்ஷெட்டில் இருந்த காரோடு சேர்த்து பூட்டி சீல் வைத்து சுற்றிலும் கம்பி வேலியை வைத்தனர். ஏற்கனவே கடந்த மாதத்தில் இதே பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த 1.5 கோடி மதிப்பிலான கோவில் இடத்தினை இந்து சமய அறநிலையத்துறையின் மீட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் கோவில் செயல் அலுவலர் பூமிநாதன் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.